வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தனிப்பட்ட அனுபவ பகிர்வை அலச போறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த உரை சாய்நாதர் சீடர்கள் மீதான தாயன்பு. இது சாய்பாபாவோட அன்பையும் அவரோட வழிகாட்டுதலையும் அப்புறம் பக்தர்கள் வாழ்க்கையில் அவர் செஞ்ச தாக்கத்தையும் ரொம்ப பக்கத்துல காட்டுது. ஆமாங்க. இந்த உரையாடல்ல சாய்பாபா தன் சீடர்கள் மேல காட்டின அந்த தாய்மை உணர்வு, அதுக்கு என்ன அர்த்தம், அப்புறம் இந்த ரோஹில்லா மாதிரி பக்தர்கள் அனுபவம் மூலமா பாபாவோட அந்த எல்லோரையும் அரவணைக்கிற குணம் எப்படி தெரிஞ்சுது, அதோட பாபாவே நேர்ல சொன்ன சில முக்கியமான போதனைகள், அதோட சாரம் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆய்வு மூலமா இந்த உரையோட ஆழமான செய்திகளை நீங்க சுலபமா புரிஞ்சிக்க முடியும்னு நம்புறோம். அதுதான் எங்களோட நோக்கமும் கூட. உண்மைதான். இது சும்மா கதைங்க தொகுப்பு இல்ல. ஒரு பக்தரோட நேரடி அனுபவம். பாபாவோட உடனடி அறிவுரைங்க வழியா பக்தி, நம்பிக்கை, அப்புறம் அந்த முழு சரணாகதி, இதோட முக்கியத்துவத்தை நமக்கு இது உணர்த்துது. பாபா நம்ம அன்றாட தேவைகளை கூட கவனிச்சுக்கிட்டே எப்படி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பாலமா இருந்தாருங்கிறத இந்த உரை ரொம்ப அழகா சொல்லுது. சரி, அப்போ அந்த தலைப்பே தாயன்புன்னு இருக்குதே, அதை ஆசிரியர் எப்படி விளக்குறாரு? ஒரு அம்மா தான் குழந்தைய அழகா பாக்குறதுல சந்தோஷப்படுற மாதிரி சத்குருக்களும் சீடர்கள் மேல அன்பு வைப்பாங்கன்னு சொல்றாரு. சாய்பாபாவும் தன் மேல அப்படி அன்பு வச்சிருந்ததா அவர் ரொம்ப நம்புறாரு. இதுக்கு ஒரு சம்பவத்தையும் சொல்றாரு இல்லையா, அது என்னது? ஆமா, அது ரொம்ப மனசு தொடுற மாதிரி ஒரு விஷயம். 1916ல இந்த உரையோட ஆசிரியர் கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. ஆனா கிடைச்ச பென்ஷன் பணம் ரொம்ப கம்மி. சொல்லப்போனா குடும்ப செலவுக்கு அது பத்தவே இல்ல. குடும்பமும் வளர்ந்துட்டே இருக்கு. இது அவருக்கு பெரிய மனக்கவலை. அதே வருஷம் குரு பூர்ணிமா அன்னைக்கு, அதாவது குருவை வணங்குற அந்த பௌர்ணமி நாள்ல அவர் மத்தவங்களோட ஷிர்டிக்கு போறாரு. அங்க இவரோட நிலைமைய தெரிஞ்ச அண்ணா சிஞ்சானிகர்னு இன்னொரு பக்தர் அவரா பாபா கிட்ட இவருக்காக பேசுறாரு. ரொம்ப உருக்கமா, பாபா, இவர் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க, இவரோட பென்ஷன் பத்தல, குடும்பமும் பெருசாயிட்டு போகுது, தயவு செஞ்சு இவருக்கு வேற நல்ல வேலை கிடைக்க செஞ்சு இவரோட கவலைய போக்கி இவரை சந்தோஷமா வாழ வைங்க அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு நடைமுறை சிக்கல் தான். இதுக்கு பாபா எப்படி எப்படி பதில் சொன்னாரு? அவரோட உடனடி தேவையும் பூர்த்தி செஞ்சாரா, இல்ல வேற மாதிரி வழிகாட்டினாரா? பாபாவோட பதில் அது 2 தளத்திலையும் வேலை செய்யுது. அதுதான் இதுல ஸ்பெஷல். முதல்ல உடனடி தேவைக்கு ஒரு கேரண்டி கொடுக்கறாரு. அவருக்கு வேற வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு அவர் எனக்கு சேவை செஞ்சு அதுல சந்தோஷமா இருக்கணும், அது முக்கியம். அப்புறம் கவலைப்படாதீங்க, அவரோட வீட்ல சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வராது, பாத்திரம் எப்பவும் நிறைஞ்சே இருக்கும், எப்பவும் காலியா இருக்காது அப்படின்னு உறுதி சொல்றாரு. இது உலக ரீதியான ஒரு ஆறுதல். ஆனா அதோட அவர் நிறுத்தல போல இருக்கே. இல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை நெறிக்கான வழிகாட்டுதலையும் அப்பவே சொல்றாரு. அவர் தொடர்ந்து சொல்றாரு, அவர் தன்னோட முழு கவனத்தையும் என் மேல செலுத்தணும். நாத்திகருங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கெட்ட நடத்தை உள்ளவங்க, இவங்களோட சங்கம், அதாவது அவங்க கூட்டத்தை சேரவே கூடாது. எல்லார்ட்டையும் ரொம்ப சாந்தமா பணிவா நடந்துக்கணும், முழு மனசோட ஆத்மாவோட என்னைய வணங்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? நித்தியமான சந்தோஷம் கிடைக்கும்னு முடிக்கிறாரு. இத நாம கவனிக்கணும். வேலை கிடைச்சா அப்போதைக்கு சந்தோஷம் வரும், ஆனா நித்திய சந்தோஷங்கிறது வேற இல்லையா? அப்போ பாபா சொல்றது, உன் உலகத் தேவைய நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ உன் கவனத்தை ஆன்மீகத்துல வை, அதுதான் நிஜமான தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இது உடனடி பிரச்சனைக்கு தீர்வு தேடுற ஒருத்தருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குமே. நிச்சயமா கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இதுதான் சத்குருவோட வழி. அவங்க உடனடியா ஒரு ஆறுதல் கொடுத்தாலும் பிரச்சனையோட மூல காரணத்தை பார்த்து நீண்ட கால நன்மை, அதாவது ஆன்மீக விடுதலைக்கு தான் நம்மள திருப்புவாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது, பாபா உலகத் தேவையும் ஒதுக்கல. வேலை கிடைக்கும், சாப்பாடு நிறைஞ்சிருக்கும்னு. ஆனா உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் பொருள் விஷயத்துல இல்ல, அது கடவுள்கிட்ட முழுசா சரணடைறதுலயும் தர்ம வழியில வாழறதுலயும் தான் அழுத்தமா சொல்றாரு. கெட்ட சகவாசத்தை தவிர்க்கிறது, பணிவு, பக்தி, இதெல்லாம் அந்த நித்திய சந்தோஷத்துக்கு போற படிகள்னு சொல்றாரு. இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான பார்வை. பாபாவோட இன்ன பார்வை, அதாவது தனி மனுஷனோட உள்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அடுத்தது அவர் ரோஹிலாவோட கதையிலையும் ஒரு வித்தியாசமான கோணத்துல தெரியுது இல்லையா? அந்த கதை என்ன சொல்லுது?
ஆமா ஆமா. அந்த ரோஹிலா கதை பாபாவோட அந்த எல்லோரையும் அரவணைக்கிற தன்மைக்கும் அதே சமயம் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான அவரோட அணுகுமுறைக்கும் ஒரு நல்ல உதாரணம். ஒரு உயரமான நல்ல திடகாத்திரமான பார்க்க ஒரு காளை மாதிரி பலமான ஒரு ரோஹிலா ஷீரடிக்கு வராரு. அவரு பாபாவால ஈர்க்கப்பட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அவரோட பக்தி வெளிப்பாடு கொஞ்சம் வேற மாதிரி. அவரு நாள் புறா கொஞ்சம் கூட ஓய்வில்லாம ரொம்ப ரொம்ப உரத்த கரகரப்பான குரல்ல கல்மாவ, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையோட அடிப்படை மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு. அதோட அல்லாஹோ அக்பர், கடவுளே பெரியவர் அப்படின்னு ஓங்கி கத்துறாரு. நாள் பூராவுமா உரத்த குரல்ல இது மத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஷீரடி ஒரு கிராமம் தானே. அதுதான் பிரச்சனையே. ஷிர்டி கிராம மக்களுக்கு, குறிப்பா பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஓய்வெடுக்கவும் ராத்திரி தூங்கவும் வர்ற சாதாரண மக்களுக்கு இந்த நிக்காத உரத்த சத்தம் பெரிய தொந்தரவா இருக்கு. அவங்க நிம்மதி போகுது, தூக்கம் போகுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துட்டு தாங்க முடியாம பாபா கிட்ட போய் முறையாடுறாங்க. பாபா, இந்த ரோஹில்லா கத்துறதை எங்களால தாங்க முடியல, தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசி இதை நிறுத்த சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பாபா என்ன செஞ்சாரு? கிராம மக்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ரோஹில்லாவை அமைதிப்படுத்தினாரா? இல்ல, இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொதுவா ஆன்மீக தலைவர்கள் சமூக அமைதிக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கதான் பாபாவோட வழி நம்மள ஆச்சரியப்படுத்துது, யோசிக்கவும் வைக்குது. அவர் கிராம மக்களோட புகாரை ஏத்து ரோஹிலாவை கண்டிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா புகார் சொன்ன கிராம மக்களையே கண்டிச்சு நீங்க உங்க வேலைய போய் பாருங்கன்னு சொல்லிடுறாரு. இது கண்டிப்பா கிராம மக்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கணும். பாபா ஏன் அப்படி செஞ்சாரு? அதுக்கு காரணம் ஏதாவது சொன்னாரா பாபா? ஒரு தனிநபரோட தொந்தரவான பக்திக்கு சமூகத்தோட அமைதியை விட ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பாபா அதுக்கு ஒரு மாதிரி வினோதமான ஒரு குறியீட்டு ரீதியான விளக்கத்தை கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, ரோஹில்லாவுக்கு ஜான் டிபின்னு ஒரு கெட்ட மனைவி இருக்கா. அவ ரொம்ப தொல்லை கொடுக்கறவ. அவ உள்ள வந்து ரோஹில்லாவை தொந்தரவு பண்ண பாக்குறா. ஆனா ரோஹில்லா இப்படி விடாம கடவுளோட பேரை உரக்க சொல்றதை கேட்டு அவ அவரை நெருங்க பயப்படுறா. அதனால அவனோட பிரார்த்தனைய தடுக்காதுங்க அப்படின்றாரு. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த ரோஹில்லாவுக்கு உண்மையில மனைவியே கிடையாது. உரையாசிரியர் சொல்ற மாதிரி பாபா இங்க ஜான் டிபின்னு சொல்றது ரோஹில்லாவோட மனசுல இருக்கிற அந்த தீவிரமான கெட்ட எண்ணங்கள், தீய குணங்கள், இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம். ரோஹில்லாவோட இந்த உரத்த நிக்காத பிரார்த்தனை ஒருவேளை அவரோட ஆழ்மன போராட்டத்தோட அந்த கெட்ட சக்திகளோட நடக்கிற யுத்தத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். பாபாவோட பார்வையில அந்த உள் போராட்டமும் கடவுளை நோக்கின அந்த தாகமும் தான் முக்கியம். அதோட வெளிப்பாடும் மத்தவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதோட நோக்கத்தோட தீவிரத்தை அவர் மதிக்கிறாரு. கடவுளை நோக்கி செய்யறேன். அது அழுகையா இருக்கலாம், கோஷமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை பாபா ரொம்ப விரும்புறதா உரை சொல்லுது. அதனால அவர் ரோஹில்லா பக்கம் நின்னு கிராம மக்களை பொறுத்துக்க சொல்றாரு. கொஞ்ச காலத்துல ரோஹில்லா அமைதி ஆயிடுவாருன்னு சொல்றாரு. இது நிஜமாவே ஆழமான பார்வை. வெளியே தெரியிற தொந்தரவை தாண்டி ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக போராட்டத்தோட முக்கியத்துவத்தை பாபா உணர்ந்திருக்கிறாரு. இது பக்திங்கிறது ஒரே மாதிரி இருக்க தேவையில்ல, அதோட வெளிப்பாடுகள் வித்தியாசமா இருக்கலாம்னு நாம மத்தவங்களோட ஆன்மீக வழிகளை அது நமக்கு சங்கடமா இருந்தாலும் பொறுத்துக்கவும் மதிக்கவும் கத்துக்கணும்னு மறைமுகமா உணர்த்துதா? மிகச்சரியா சொன்னீங்க. இது பாபாவோட அந்த ஞான பார்வையின் உச்சம். அவர் பிரச்சனையோட மேல பார்க்கல, அதோட ஆணி வேற பார்க்கறாரு. ரோஹில்லாவோட உரத்த குரல் ஒரு அறிகுறிதான். அதுக்கு பின்னால இருக்கிற அந்த இறைவனை நோக்கின தீவிரமான நாட்டம். ஒருவேளை ஒரு உள்நிலை யுத்தத்தை அவர் உணர்ந்திருக்கிறாரு. அதே சமயம் கிராம மக்களுக்கு இது சகிப்பு தன்மைக்கும் பொறுமைக்குமான ஒரு பாடமா அமையுது. ஒரு சிக்கலான சமூக சூழல்ல 2 பேருக்குமே ஆன்மீக பாடமா மாத்திர பாபாவோட திறமை இங்க தெரியுது. அவர் வழக்கமான சமூக விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஆன்மாவோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ரோஹில்லா கதைக்கு அப்புறம் உரையில பாபாவே நேரா சொன்ன சில ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவுரைகளை பத்தி பேசுது. இது எப்போ எப்படி நடந்துச்சு? ஆமா, மூல உரையில ஒரு நாள் மத்தியானம் மசூதியில ஆரத்தி முடிஞ்சதும் பக்தர்கள் மெதுவா அவங்கவங்க வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தப்போ பாபா அங்க இருந்தவங்க கிட்ட சில முக்கியமான அமிர்தம் மாதிரி வார்த்தைகளை சொன்னதா பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் சொன்னது இதுதான்: நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியும். நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உள் ஆட்சியாளன், அந்தர்யாமி. நான் ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் இருக்கேன். நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய உறுதிமொழி. தொடர்ந்து அவர் தன்னை யாருன்னு சொல்றாருல்ல. ஆமா, ரொம்ப தெளிவா அவர் தொடர்றாரு.
நான் எல்லா உயிரினங்கள்லயும் அசைறா அசையாத பொருள்கள் எல்லாத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கேன். இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு நாடக மேடைனா அதோட சூத்திரதாரி நானே. நான் தாய். எல்லா உயிர்களோட மூலம் அந்த 3 குணங்கள் சத்வ, ரஜஸ், தமஸ், அதாவது நன்மை, செயல்பாடு, அப்புறம் மந்தங்கிற முக்குணங்களோட இயக்கத்துல சமநிலைய வச்சிருக்கிறவன். எல்லா புலன்களையும் இயக்குறவன் நானே. படைக்கிறவன், காக்கிறவன், அழிக்கிறவன் எல்லாமே நானே. இது கடவுளோட அந்த சர்வ வியாபகத்தன்மை, எல்லாத்தையும் செய்யற சக்தி, படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த 3 தொழிலையும் தானே செய்யறதா பாபா தன்னை அந்த பரம்பொருளோட நேரா அடையாளப்படுத்திக்கிற ஒரு பிரகடனம். அதோட ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கற மாதிரியும் தெரியுதே. என்ன மறக்கிறவங்கள மாய தாக்குன்னு சொல்றாரு. இந்த மாயனா என்ன, அது எப்படி நம்மள தாக்கும்? இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. பாபா சொல்றாரு, என் மேல முழு கவனமா இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா யார் என்ன மறக்கறாங்களோ அவங்கள மாய தாக்கும் அல்லது சாட்டையால அடிக்கும். புலன்களால நம்ம பாக்குற இந்த அசைற அசையாத உலகம் முழுசுமே ஏன் உடம்புதான், ஏன் ரூபம்தான். இங்க மாயங்கிறது சும்மா கற்பனை இல்ல, அது உலகப்பற்று, ஆசைகள், நான் என்னோடதுன்னு சொல்ற அகங்காரம், எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அறியாமை, இது எல்லாத்தோட மொத்த உருவம். கடவுள் நினைப்ப, அதாவது பாபாவை நினைக்கிறத விட்டு நாம விலகும்போது இந்த உலக கவர்ச்சிகள்லயும் அப்போதைக்கு கிடைக்கிற சந்தோஷம் துக்கத்திலையும் மாட்டிக்கிறோம். இதுதான் மாயை தாக்குறது. பாபா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவரை மறக்கிறது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அவரை நினைச்சு அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிற உணர்வோட வாடுறது தான் இந்த மாயையோட பிடியிலிருந்து தப்பிச்சு பாதுகாப்புலயும் அமைதியாவும் வாழ்றதுக்கு ஒரே வழி. அவரை விடாம நினைக்கிறது தான் கவசம். இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆசிரியர் மனசுல ஒரு திடமான முடிவுக்கு வராரு. இனிமே என் குருவான சாய்பாபாவை தவிர வேற யாருக்கும், எந்த உலக எஜமானுக்கும் நான் சேவை செய்யக்கூடாதுன்னு உடனே தீர்மானிக்கிறாரு. இது முழுமையான சரணாகதிக்கு ஒரு தீவிரமான விருப்பம். ஆனா அதே சமயம் முன்னாடி பாபா வேலை கிடைக்கும்னு சொன்னாரே, அத பத்தி ஒரு சின்ன கவலை அவருக்கு இருந்ததாவும் சொல்றாரு. ஏன்னா அவர் உலக வேலையை விட்டுட்டு முழுசா பாபா சேவைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. இது ஒரு சுவாரஸ்யமான மனநிலை. ஒரு பக்கம் தீவிரமான வைராக்கியம், இன்னொரு பக்கம் உலக தேவைகளை பத்தின ஒரு சின்ன எண்ணம். கடைசில என்னாச்சு? பாபாவோட வாக்குறுதி நிறைவேறிச்சா? இது மனுஷ இயல்புதான். முழு சரணாகதிங்கிறது ஒரு பயணம். அது ஒரே நாள்ல நடந்துராது. ஆனா பாபாவோட வாக்குறுதி பொய் ஆகல. ஆசிரியர் சொல்ற மாதிரி பிற்காலத்துல அவருக்கு அரசாங்கத்துல ஒரு வேலை கிடைச்சது. ஆனா சுவாரஸ்யமா அந்த வேலை ரொம்ப நாள் நீடிக்கல. அது கொஞ்ச கால வேலைதான். ஒருவேளை ஆசிரியரோட உலக கவலைய போக்க அந்த வேலை கிடைச்சிருக்கலாம். ஆனா அதுவே நிரந்தரம் ஆயிடாம அவரை திரும்ப ஆன்மீக வழிக்கு திருப்புறதும் பாபாவோட திட்டமா இருந்திருக்கலாம். ஆகா, அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவர் முழுசா பாபா சேவைக்கே வந்துட்டாருன்னு சொல்றாரா? ஆமா, ஆசிரியர் கடைசியா அப்புறம் நான் அந்த உலக வேலையிலிருந்து விடுதலை வாங்கி முழுமையா என் குருநாதரான சாய்பாபாவோட சேவைக்கு மட்டுமே என்ன அர்ப்பணிச்சேன் அப்படின்னு முடிக்கிறாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பயணத்தை நமக்கு காட்டுது. பாபா முதல்ல ஆசிரியரோட உலக தேவையையும் பூர்த்தி செஞ்சாரு, வேலை கிடைச்சது. ஆனா அது தற்காலிகமானதுன்னு உணர்த்தி கடைசியில அவரை தன்னோட சேவைக்கே, அதாவது உண்மையான ஆன்மீக பாதைக்கு முழுசா அர்ப்பணிக்க வச்சாரு. இது பாபாவோட வழிகாட்டல் உடனடி தேவையை தாண்டி நீண்டகால ஆன்மீக நலனை, அந்த நித்திய சந்தோஷத்தை நோக்கியே கொண்டு போகுதுன்னு மறுபடியும் உறுதி செய்து, உலக பற்றுங்க தற்காலிகம், ஆனா குருவோட சேவை, கடவுளோட இருக்கிற தொடர்பு மட்டும்தான் நிரந்தரம், அதுவே உண்மையான விடுதலை தரும்னு ஆசிரியரோட வாழ்க்கை அனுபவம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். சரி, உரையின் கடைசி பகுதியில ஆசிரியர் ஆன்மீக பாதையில போக விரும்புற வாசகர்களா நமக்கு ஒரு முக்கியமான அறிவுரையும் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறாரு. அது என்ன? இதுதான் இந்த உரையோட சாரம்னே சொல்லலாம். அவர் சொல்றாரு, நம்மளோட ஆன்மீக பயணத்துல நிறைய தடைகள் வரும். சோம்பல், தேவைக்கு அதிகமா தூங்குறது, மனசோட அந்த நிலையற்ற தன்மை, அதாவது ஒரு விஷயத்துல கவனம் நிக்காம இங்கேயும் அங்கேயும் அலையிறது, புலனின்பங்கள் மேல அதிக ஆசை வைக்கிறது, இது எல்லாமே நாமள பின்னுக்கு இழுக்கிற தடைகள்லாம். இதையெல்லாம் நாம தாண்டணும். எப்படி? சாய்பாபாவோட இந்த கதைகள்ல, அவரோட லீலைகள்ல, போதனைகள்ல முழு கவனத்தையும் செலுத்தணும். இதுவே அந்த தடைகளை ஜெயிக்க உதவும்னு சொல்றாரு. மத்த கஷ்டமான யோக பயிற்சிகள், தவங்களை விட இது சுலபமான வழியினும் சொல்றாரா? ஆமாம், அத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. வாசகர்களோட அன்பு சாய்பாபா மேல இயல்பா வளரட்டும்.
அவங்க பக்தியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கட்டும். மத்த கஷ்டமான சாதனாக்கள்னா ஆன்மீக பயிற்சிகள் மூலமா அவங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த எளிய வழிய ஃபாலோ பண்ணட்டும். சாய்பாபாவோட கதைகளை அன்போட கேளுங்க, படிங்க, சிந்திங்கன்னு வலியுறுத்துறாரு. இது எவ்வளவு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு வழிகாட்டல் பாருங்க. கடுமையான தவம், யோக பயிற்சிகள் செய்ய முடியாத சாதாரண மக்களுக்கு கூட இது ஒரு திறந்த வாசல். இதோட பலன் என்னவா இருக்கும்? ஆசிரியர் உறுதியா சொல்றாரு, இப்படி செய்யறது அவங்களோட அறியாமைய அழிச்சு அவங்களுக்கு ரட்சிப்ப, அதாவது விடுதலைய உறுதி செய்யும். சாய்பாபாவோட கதைகளை கேட்கறதும், அவரை பத்தி சிந்திக்கிறதும், அதன் மூலமா அவர் மேல அன்பு செலுத்துறதும், இதுவே மனச அலைப்பாயாம ஒருமுகப்படுத்தவும், அறியாமைங்கிற இருட்டை நீக்கவும், கடைசியில மோட்சம் அல்லது நித்திய சந்தோஷத்தை அடையவும் உதவுற ரொம்ப எளிய ஆனா உறுதியான வழின்னு அவர் நம்புறாரு. அதனால சாய்பாபா எல்லாரோட இதயங்கள்லயும் அரியணை ஏறி உட்காரட்டுங்கிற ஒரு அழகான பிரார்த்தனையோட அந்த பகுதியை முடிக்கிறாரு. இது பக்தி மார்க்கத்தோட எளிமையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு காட்டுது. ஆஹா, இன்னைக்கு நாம விரிவா பார்த்த சாய்நாதர் சீடர்கள் மீதான தாயன்புங்கிற இந்த உரை சாய்பாபாவோட அந்த அசாதாரணமான எல்லையில்லாத அன்பையும், ஒரு தாயோட கனிவோட ஆனா அதே சமயம் உறுதியோட அவர் தன் சீடர்களை வழிநடத்தின விதத்தையும் பல கோணங்கள்ல நமக்கு காட்டுச்சு. ஒரு பக்தரோட பென்ஷன் பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொன்ன விதமா இருக்கட்டும், இல்ல ரோஹிலாங்கிற பக்தரோட அந்த வித்தியாசமான ஆனா தீவிரமான பக்திக்கு அவர் துணையா நின்ன விதமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் எப்படி ஒரு பரந்த பார்வையோடையும் ஆழ்ந்த கருணையோடையும் அதே நேரம் தெளிவான ஆன்மீக வழிகாட்டுதலோடையும் அணுகுனார்னு பார்த்தோம். நிச்சயமா இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் சில இருக்கு. பாபாவோட வார்த்தைகள்ல அசையாத நம்பிக்கை வைக்கணும். நம்ம கவனத்தை உலக மாயைகள்ல இருந்து திருப்பி அவர் மேல நிலைநிறுத்தணும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட சகவாசங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். பணிவோடையும் சாந்தத்தோடையும் எல்லார்ட்டையும் பழகணும். எல்லாத்துக்கும் மேல கஷ்டமான பயிற்சிகள் செய்ய முடியலனாலும் சாய்பாபாவோட கதைகளை அன்போட கேட்கறது மூலமாவும், அவரை விடாம நினைக்கிறது மூலமாவும் கூட ஆன்மீக பாதையில சுலபமா முன்னேற முடியுங்கிறது தான். இந்த உரையில இருக்கிறது வெறும் பழைய சம்பவங்கள் இல்ல, அது இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணவும் ஆன்மீகமா வளரவும் உதவுற சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல்கள். இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இந்த மூல உரையில ஆசிரியர் சோம்பல், மன அலைச்சல், கவனச்சிதறல் மாதிரி உள்தடைகளை தாண்டி பாபாவோட கதைகள்ல முழு கவனம் செலுத்த சொல்றாரு. நம்மளோட இன்னைய ரொம்ப வேகமான டிஜிட்டல் உலகத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள், சோஷியல் மீடியா, செய்திகள், பொழுதுபோக்கு தொடர்ந்து நம்ம கவனத்தை இழுப்பு சிதறடிக்குது இல்லையா? இந்த சூழ்நிலையில உரையில சொன்ன மாதிரி இந்த மாதிரி உள்தடைகளையும், சோம்பல், தள்ளி போடுறது, முடிவே இல்லாம ஸ்க்ரோல் பண்றது, வெளித்தடைகளையும் டிஜிட்டல் கவனச்சிதறல்களையும் நாம எப்படி அடையாளம் கண்டு அதையெல்லாம் தாண்டி நமக்கு உண்மையிலே முக்கியமான ஒரு விஷயத்துல, அது ஆன்மீக ஈடுபாடா இருக்கலாம், நம்ம முக்கிய வேலையா இருக்கலாம், நம்ம குடும்ப உறவுகளா இருக்கலாம், முழுமையான ஆழமான எந்த இடையூறும் இல்லாத கவனத்தை செலுத்துறதுக்கு நாம என்ன மாதிரி நடைமுறை வழிகளை கையாளலாம், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த உரையாடலில் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம்.